பாதுக்க பிரதேசத்துல ஒரு காகம் பிரதேசவாசிகளையே அப்படியே கலக்கி கொண்டிருக்கு. பெரிய அளவான நெருக்கடியே கொடுத்து கொண்டிருக்கு. ஒரு காகம் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, வீடுகளுக்குள்ள, வியாபார நிலையங்களுக்குள்ள, ஏன் வங்கிகளுக்குள்ள எல்லாம் புகுந்து காச தூக்கி கொண்டு போகுதாம். அந்த அளவுக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த காகம். காச தூக்கி கொண்டு போறது மட்டும் இல்ல, உணவுகளுக்குள்ள எச்சமிடுறது, வாகனங்களுக்கு மேல எச்சமிடுறது, வீடுகளுக்குள்ள வந்து எச்சமிட்டு செல்றது, தண்ணிக்குள்ள போய் தண்ணிய குடிக்கிறது, அத கலங்கப்படுத்துறது, இந்த மாரியான அடாவடித்தனமான வேலைகள இந்த காகம் பாதுக்க பிரதேசத்துல செய்து கொண்டிருக்கு. கடந்த நாள்ல ஒரு சம்பவம் பதிவாயிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு வியாபார நிலையத்துக்குள்ள போயிட்டு ரூ. 100 காச தாள தூக்கி கொண்டு போயிருக்கு. கடிதங்கள், டாக்குமெண்ட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இழுத்தறிவது, பிக்கிறது இந்த மாதிரி பல அடாவடித்தனமான வேலைகளை இந்த காகம் செய்து கொண்டிருக்கு. சாதாரணமா மக்கள்ட அதாவது தோள்கள்ல, தலைகள்ல வந்து இருக்கிறது. இந்த மாதிரியான பல நெருக்கமான மனிதர்கள் செய்யக்கூடிய பல வேலைகளை இந்த காகம் இந்த பிரதேசத்துல செய்து கொண்டு வரதால, மக்கள் கொஞ்சம் என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பார்க்க தொடங்கியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த காகத்தின் மேல நடவடிக்கை எடுக்கணும். நீங்க இத பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப முறையிட்டு இருக்காங்க. யார் இது சம்பந்தப்பட்டவங்க அப்படின்றத இப்ப நாம தேடி பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி சொல்லப்படுதுன்னு சொன்னா, இந்த காகம் யாரோடையாவது செல்லப்பிராணியாக வளர்ந்திருக்கணும். அவங்க தான் அத வளர்த்திருக்காங்க. அவங்க தான் அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சாதாரணமான காகத்தால இது செய்ய முடியாது. இது எப்படி எங்க வளர்ந்தது? யார் இத வளர்த்தாங்க? என்றதெல்லாம் இப்ப விசாரணை செய்யணும் இவங்கள பிடிச்சு அப்படின்ற மாதிரி பாதுகா மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. பல இடங்கள்ல பார்த்த ஒரு செய்தியாக மாறி இருக்கு. விசாரணை செஞ்சு எந்த மொழியில கேட்கறது? யார்ட்ட வளர்ந்த? என்ன வளர்ந்த? எங்க உங்களோட ஊரு எப்படி இப்படி உங்களோட ஊர் அப்படின்னு கேட்கறது எப்படி என்றதா இப்ப எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க இந்த விஷயத்த பத்தி அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.